கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவிலில் விநாயகர், பிரம்மன், இந்திரன், சூரியன், சந்திரன் ஆகிய தேவர்களும், மார்க்கண்டேயர், கௌதமர் உள்ளிட்ட முனிவர்களும், நலன், பாண்டவர், சந்திரசேனன், சம்புமாலை உள்ளிட்ட மன்னர்களும் வழிபட்டு பேறு பெற்ற தலமுமாகும். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக பெருவிழா 12 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக விநாயகர் பெருமான், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர், உற்சவர் நாகநாத சுவாமி, கிரி குஜாம்பிகை, சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகளும் அஸ்திர தேவருடன் கொடிமரம் அருகே எழுந்தருள கொடிமரத்திற்கும் மாப்பொடி, திரவிய பொடி, மஞ்சள் பொடி, தேன், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட நறுமண பொருட்களை கொண்டு விசேஷ அபிஷேகம் செய்விக்கப்பட்ட பிறகு நாதஸ்வர மேளதாளம் முழங்க சிவாச்சாரியார்கள் மற்றும் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்களை ஜபிக்க நந்தியம் பெருமான் உருவம் வரையப்பட்ட திருக்கொடி கொடிமரத்தில் ஏற்றி வைக்கப்பட்டு உற்சவர் சுவாமிகளுக்கும் கொடிமரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்து உதிரி மலர்களால் அர்ச்சனைகள் செய்த பிறகு கோபுர ஆரத்தியும் பஞ்ச ஆரத்தியும் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு செடல் உற்சவம் கடந்த 23ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. நேற்று செடல் உற்சவம் நடந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர், கார், பஸ், டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை அலகு குத்தி இழுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து இரவு 10 மணி அளவில் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட குதிரை வாகனத்தில் வீரபத்ர சுவாமியும் மற்றும் ஸ்ரீ வெண்ணியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் மகா தீபாராதனை, கும்ப தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வீரபத்ர சுவாமியும் மற்றும் ஸ்ரீ வெண்ணியம்மனும் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ வெண்ணியம்மன் எழுந்தருளினார். தொடர்ந்து திருத்தேரில் ரெட்டனை கிராம மாடவீதி வழியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தில் பாண்டிய நாட்டு பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் தவம் பெற்ற நாயகி உடனுரை நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இக்கோவிலில் வைகாசி விசாக தேரோட்ட திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேளதாளங்கள் முழங்க கொடிமரத்திற்கு பால், தயிர், மஞ்சள், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் பூமழை பொழிய கொடிமரத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனையடுத்து சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருவிழா தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் சுவாமி மற்றும் அம்மன் உற்சவர் சிலைகள், ரிஷப வாகனம், அன்ன வாகனம், புஷ்ப பல்லக்கு உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் வைகாசி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவில். பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் இந்த வருடத்திற்கான வைகாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருக்கோவிலின் முன்பு அமைந்துள்ள கொடிமரத்தில் கோவில் அர்ச்சகர் ரகுபட்டர் கொடியேற்றினார். முன்னதாக சித்திர சபையில் எழுந்தருளிய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி, ஸ்ரீ சிவகாமி அம்பாள் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது. அதனையடுத்து கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இன்றைய கொடியேற்றும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் ஜூன் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள நவ திருப்பதிகளில் 9ஆம் திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமாக ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் மூலவர் ஆதிநாதர் நின்ற திருக்கோலத்திலும் தாயார்கள் ஆதிநாயகி, குருவூர் வள்ளி ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர்.
இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்தில் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்று திரு அவதாரம் செய்தார். ஆண்டுக்கு 4 திருவிழாக்கள் இத்திருத்தலத்தில் நடைபெறும். மாசி மாதமும் வைகாசி மாதமும் சுவாமி நம்மாழ்வாருக்கும், பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் ஆதிநாதருக்கும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி நம்மாழ்வார் அவதாரம் செய்ததை கொண்டாடும் விதமாக ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா 10 தினங்கள் நடைபெறுகின்றது. அதே போல இந்த ஆண்டும் நம்மாழ்வாருக்கு வைகாசி திருவிழா இன்று மே 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம், நித்தியல், கோஷ்டி நடைபெற்றது. பின்னர் கொடிப்பட்டம் மாட வீதிகளில் வலம் வந்து பூஜைகள் செய்து நம்மாழ்வார் பிரகாரம் முன்புள்ள கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழா காலங்களில் காலையில் மாலையில் சுவாமி நம்மாழ்வார் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்வு நடைபெறும். வருகிற ஜூன் 4ஆம் தேதி காலை நம்மாழ்வார் நவ திருப்பதி கோவில்களில் உள்ள 9 பெருமாள்களுக்கும் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் ஆழ்வார் கோவில் முன்பு மங்களாசாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெறும். தொடர்ந்து இரவு நவ திருப்பதி கோவில்களில் உள்ள 9 பெருமாளும் கருட வாகனத்தில் ஒரே இடத்தில் காட்சி கொடுக்கும் கருட சேவை நடைபெறுகிறது. ஜூன் 8ஆம் தேதி சிகர நிகழ்ச்சியான 9ஆம் திருவிழாவை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெறுகிறது. ஜூன் 9ஆம் தேதி தீர்த்தவாரி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து வருகின்றனர். வராகி என்றாலே வரம் என்று பொருள். அதர்வன வேதத்தின் தலைவியாக விளங்குகின்றாள். 12 மாதங்களுக்கும் 12 நவராத்திரிகள் இருப்பதாக சாக்த சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. ஆடி மாதத்தில் அமாவாசை முதல் 9 நாட்கள் வராக நவராத்திரி என்றும் ஆஷாட நவராத்திரி என்றும் அழைப்பார்கள். வராகி அம்மன் என்றாலே ராகு காலம், பஞ்சமி திதி, பின்னிரவு வழிபாடும் சிறப்புக்குரியவை. வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் வெற்றி கிடைக்க வராகியின் அருளை பெற வேண்டும் என்பது நம்பிக்கை. சிறப்புகள் வாய்ந்து ராஜஸ்ரீ அஷ்டபுஜ தவயோக வராகி அம்பாள் ஆலயத்தில் வைகாசி வளர்ப்பிறை பஞ்சமி திதியினை முன்னிட்டு அம்மனுக்கு நவகலசங்கள் கொண்டு யாகம் வளர்க்கப்பட்டது. தொடர்ந்து மாப்பொடி, மஞ்சள், வாசனை பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், பன்னீர், சந்தனம் என பல வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. அவர்களை வரிசையாக உட்கார வைத்து சந்தன குங்குமம், புஷ்பம், கால்களின் நலங்கு, மஞ்சளிட்டு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்க பிரார்த்தனை செய்யப்பட்டது. பெண்கள் தங்கள் பிரார்த்தனைகளுக்காக விளக்குகளில் எண்ணெய் ஊற்றியும் மஞ்சள் அரைத்து அம்மனிடம் சமர்ப்பித்தனர். அம்பாளுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பக்தர்களின் ஓம் சக்தி கோஷங்களுடன் நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, சோடச உபசாரணைகள் நடத்தப்பட்டு மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்பாளை வழிபட்டு சென்றனர். வந்திருந்த பெண்களுக்கு பிரசாதமாக மஞ்சள் பழம், வெற்றிலை பாக்கு என மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது.
ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே